ஹலோ கைஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்பில் கம்யூனிட்டி ஸ்டேக்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ அந்த கம்யூனிட்டி ஸ்டேக்னா என்ன, அந்த கம்யூனிட்டி ஸ்டேக்னால என்னென்ன பிரச்சனை வருங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது புதுசாக யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ண எல்லாருக்குமே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இதாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. யூடியூப் ஸ்டுடியோக்குள்ளே போய்க்கலாம். அங்கே பார்த்தீங்கன்னா சேனல் டேஷ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சேனல் வைலேஷன் கொடுத்துருப்பாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எனக்கு வந்து ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க. காரணம் என்னென்னா, நான் ஒரு வீடியோ வந்து கொஞ்சம் அவங்க ரூல்ஸுக்கு அகெயின்ஸ்டாக போட்டுட்டேன். ஸோ அதனால எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் போட்டோன்னா ஸ்ட்ரைக் விழுவும். ஸோ இங்கே வந்து 2 டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரைக் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. காப்பிரைட் ஸ்ட்ரைக், கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக். இதில் பார்த்தீங்கன்னா, நான் காப்பிரைட் ஸ்ட்ரைக்னா என்னென்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ கீழே லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக அதையும் பாருங்கள். ஸோ இப்போ நம்ம கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக்னா என்னென்னு பார்க்க போகிறோம். அந்த ஸ்ட்ரைக் விழுந்தால் என்னென்ன ஆகும் அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா. ஸோ எந்த கண்டென்ட், அதாவது நீங்கள் எந்த வீடியோவில் அந்த என்ன கண்டென்ட் யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த வீடியோ வந்து ரிமூவ் பண்ணிடுவேன்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது வந்து அந்த வீடியோ வந்து அந்த பாலிசிக்கு அகெயின்ஸ்டாக இருந்துச்சுன்னா, அந்த ஃபாலோ பண்ணாமல், அந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணாமல் இருந்துச்சுன்னா அந்த வீடியோவாக இருக்கும். மூணாவது பார்த்தீங்கன்னா, இது வந்து உங்கள் சேனலை எப்படி அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. நாலாவது பார்த்தீங்கன்னா, அடுத்தது என்ன செய்கிறது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி வார்னிங் கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் எந்த மாதிரி வீடியோஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த இதுக்கேற்ற மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு வார்னிங் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஏதாச்சும் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரைக் கொடுப்போம் அப்படின்னு இது போட்டிருக்காங்க. சிங்கிள் கேஸ். ஸோ இது வந்து உங்களுக்கு தொடர்ந்து வந்துச்சுன்னா உங்கள் சேனல் டெர்மினேட் பண்ணிடணும்னு சொல்லி ஃபஸ்ட்டு இதுலேயே வார்னிங் கொடுக்குறப்பயே உங்களுக்கு அந்த மெசேஜ் அனுப்புகிறாங்க. ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக் வந்து விழுந்துச்சுன்னா என்ன ஆகும்னு போட்டிருக்காங்க. ஸோ செகண்ட் டைம் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைக் வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக்காக கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு வார்னிங் கொடுப்பாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, 1 வீக்குக்கு உங்கள் சேனலை வந்து நீங்கள் எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. அதாவது 1 வீக் என்ன பண்ண முடியாதுன்னா, சேனலில் எந்த வீடியோஸும் அப்லோட் பண்ண முடியாது. ஸ்டோரிஸ் எதுவுமே அப்லோட் பண்ண முடியாது. ஒரு தம்ப்நெயில் கூட கிரியேட் பண்ண முடியாதுன்னு போட்டிருக்காங்க. நீங்கள் ஒரு பிளேலிஸ்ட்டோ எடிட் பண்ணவோ எந்த ஒரு இதுவுமே பண்ண முடியாதுன்னு போட்டிருக்காங்க. அப்புறம் ட்ரெய்லர் ஆர் ப்ரீமியம் வீடியோஸ் ஏதாச்சும் நீங்கள் போடணுன்னு நினச்சாலும் அது போட முடியாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. லைவ் ஸ்ட்ரீம் ஆர் லைவ் வீடியோ எதுவுமே உங்களால் அந்த 1 வீக்குக்கு போட முடியாது. 1 வீக் யூஸ் பண்ணவும் முடியாது. ப்ளஸ் 90 டேஸ் வந்து இந்த ஸ்ட்ரைக் உங்களுக்கு இருக்கும். 90 டேஸ்க்கு அப்புறம் தான் இந்த ஸ்ட்ரைக் வந்து உங்களுக்கு போகும். செகண்ட் ஸ்ட்ரைக் கொடுத்துட்டாங்கன்னா, ஸோ 90 டேஸில் நீங்கள் இன்னொரு இது கொடுத்தீங்கன்னா அது ஒரு 1 வீக் ப்ளஸ் 2 வீக், அது வந்து 2 வாரத்துக்கு வந்து உங்கள் சேனல் நீங்கள் எதுவுமே யூஸ் பண்ண முடியாமல் பண்ணிடுவாங்க. ஸோ 1 வீக்குக்கு என்னென்ன நான் சொன்னனோ அது எல்லாமே 2 வீக்குக்காக உங்களுக்கு யூஸ் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ சேனல் நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இது வந்து ஒரு 90 டேஸ் வந்து இந்த ஸ்ட்ரைக் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் 90 டேஸ் கொடுத்துருப்பாங்கன்னு. இந்த ஸ்ட்ரைக் ஒன்று நீங்கள் வாங்கினீங்கன்னா இது ஒரு 90 டேஸ் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைக்கில் விழுவும். மூணாவது ஸ்ட்ரைக் உங்களுக்கு விழுந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து எதுவுமே பண்ண மாட்டாங்க. டக்குன்னு சேனல் டெர்மினேட் பண்ணிடுவாங்க. தேர்ட் ஸ்ட்ரைக்கில் உங்களுக்கு என்ன அப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி 2 வீடியோஸ் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைக்கில் விழுந்தனால 3வது ஸ்ட்ரைக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸ்ட்ரைட்டாகவே உங்கள் சேனலை வந்து டெர்மினேட் பண்ணிடுவாங்கன்னு தான் கொடுத்துருக்காங்க. நோட்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்களா, நீங்கள் வந்து எந்த வீடியோ அல்லது ஏதாச்சும் ஒரு வீடியோ உங்களுக்கு ஸ்ட்ரைக் விழுந்த வீடியோ வந்து நீங்கள் டெலீட் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு உடனே கூட பண்ண முடியாது. ஸோ உடனே வந்து உங்களுக்கு வந்து டெர்மினேட் பண்ணிடுவாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த வீடியோ வந்து தானாகவே டெலீட் ஆயிரும். அது வந்து ஸ்ட்ரைக்கில் விழுந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அந்த வீடியோ வந்து 90 டேஸ்க்கு அப்புறம் கூட இது பண்ண முடியாது. தான் இங்கே கொடுத்துருக்காங்க.